குவாலிஃபயர் 2 பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் மோதும் போட்டிக்கு களம் தயாராகிட்டதாம். குவாலிஃபயர் 1ல ஆர்சிபி கிட்ட தோத்த பஞ்சாப், எலிமினேட்டர்ல குஜராத் டைட்டன்ஸை விரட்டி அடிச்ச மும்பை. இவங்க தான் இப்போ அகமதாபாத்ல பல பரீட்சை நடத்த போறாங்க. ஆனா இந்த முக்கியமான மேட்ச்ல மழை குறுக்கிட்டு ரத்தானா என்ன ஆகும்? யாருக்கு ஃபைனல் டிக்கெட் கிடைக்கும்? ரிசர்வ் டே இருக்கா இல்லையான்னு நியூஸ் கிரீக் சேனல் உங்களுக்கு விளக்கமா சொல்லுது. வாங்க பார்க்கலாம். மழை வந்தால் என்ன ஆகும்? அகமதாபாத்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மே மாதம் 31ஆம் தேதியே மழை வந்து பயிற்சி ஆட்டத்தை பாதிச்சதாம். போட்டி நடக்கிற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கும் பலத்த காற்றோட மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு தகவல். அப்போ ரிசர்வ் டே இருக்கான்னு கேட்டா குவாலிஃபயர் 1, எலிமினேட்டர், குவாலிஃபயர் 2 இந்த 3 போட்டிகளுக்குமே ரிசர்வ் டே கிடையாது. அதாவது அதே நாள்ல தான் மேட்ச் நடந்தாகணும். போட்டி ரத்தானால் என்ன விதிகள்? கூடுதல் நேரம். ஒருவேளை டாஸ் போடும்போது மழை வந்தா போட்டிக்கு 120 நிமிடங்கள் கூடுதல் நேரம் கொடுப்பாங்க. ரத்து செய்யும் அதிகாரம். இரவு 10:50 வரைக்கும் போட்டி நடக்கிற நிலைமை இல்லைன்னா ரெஃபரி போட்டி ரத்து செய்ய முடிவெடுக்கலாம். 5 ஓவர் போட்டி. இரவு 11:56 வரைக்கும் கூட நிலைமை சீரானா குறைந்தபட்சம் 5 ஓவர்கள் கொண்ட போட்டியா நடத்த வாய்ப்பு இருக்கு. புள்ளிப்பட்டியலின் அடிப்படையில் ஒருவேளை இதெல்லாம் சாத்தியமில்லை, போட்டி முழுசா ரத்தாகிட்டா புள்ளிப்பட்டியல்ல முன்னணியில் இருந்த அணிக்கு ஃபைனல் வாய்ப்பு கிடைக்கும். அதாவது பஞ்சாப் கிங்ஸ் ஃபைனலுக்கு போகும். மும்பை இந்தியன்ஸ் 4ஆம் இடத்துல முடிச்சதுனால அவங்க வெளியேறிடுவாங்க. யாருக்கு ஃபைனல் டிக்கெட்? சுருக்கமா சொல்லணும்னா மழை வந்து போட்டி ரத்தானா பஞ்சாப் கிங்ஸ் அணிதான் ஃபைனலுக்கு போகும். மும்பை இந்தியன்ஸ் புள்ளிப்பட்டியல்ல 4ஆவது இடத்துல இருந்ததால அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இந்த கிருஷியல் மேட்ச் 20 ஓவர் போட்டியா நடக்குமா இல்ல மழையில அடிபட்டு பஞ்சாப் ஃபைனலுக்கு போகுமான்னு பாப்போம். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? 20 ஓவர் போட்டி வேணுமா இல்ல புள்ளிப்பட்டியலின்படி பஞ்சாப் ஃபைனலுக்கு போணுமா? கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.